பிரபு சாலமன் டைரக்ஷன்ல மதி, அர்ஜுன் தாஸ், ஸ்ரித்தா, ஆண்ட்ரூஸ் நடிப்புல வெளியாயிருக்கிற கும்கி 2 படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபு சாலமன் டைரக்ஷன்ல கும்கி படம் 2012 வெளியாகி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன், தம்பி ராமையா உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட விருதுகளையும் படம் அள்ளிச்சு. கும்கி படத்துக்கும் கும்கி 2 படத்துக்கும் கதை ரீதியா எந்தவித சம்பந்தமும் இல்லைங்க. நடிகர்களும் வேற வேறதான். இதுலயும் யானை இருக்கு, பிரபு சாலமன் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒற்றுமையை தவிர ரெண்டு படத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒரு குழியில விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கும் ஒரு குட்டி யானைய ஒரு சிறுவன் காப்பாற்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல இருந்து அந்த யானைக்கும் அந்த சிறுவனுக்குமான பாச பிணைப்பு ஒண்ணு உருவாகுது. பல ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீண்டுகிட்டே வருது. ஒரு கட்டத்துல அரசியல்வாதிங்க தங்களோட வெற்றிக்காக அந்த யானைய பலியிட நினைக்கிறாங்க. அந்த யானைய நயவஞ்சகமா இழுத்துட்டும் போயிடுறாங்க. மீண்டும் அந்த யானைய காப்பாற்றினாரா வளர்ந்து இளைஞனா இருக்கும் அந்த சிறுவன். பதிலுக்கு அந்த யானை அவனுக்கு என்ன செஞ்சுச்சு? இதுதான் கும்கி 2 படத்தோட கதை. பல ஆண்டுகள் கிடப்பில இருந்த கும்கி 2 பல்வேறு தடைகள், சட்ட சிக்கலெல்லாம் தாண்டி படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இயக்குனர் லிங்குசாமியோட அண்ணன் மருமகன் மதி ஹீரோவா இந்த படத்துல அறிமுகமாயிருக்காரு. புதுமுகம் ஸ்ரித்தா ஹீரோயின் மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கேரக்டர்ல வராங்க. தங்கள் அரசியல் லாபத்துக்காக நிலா என்ற அந்த யானைய பூஜைகள்லாம் நடத்தி பலியிட நினைக்குது ஒரு கட்சி தலைமை. அந்த யானைய பணம் கொடுத்து வாங்கி அவர்கள் பலியிட நினைக்கும் போது ஹீரோ மதி அதை எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கறதா கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. ஹீரோ மதி நடிப்பு ஓகேவா இருக்கு. ஆனா விக்ரம் பிரபு கும்கியோட முதல் பாகத்தோட ஒப்பிட்டா நிறைய ஏமாற்றமா தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் யானையை காப்பாற்ற துடிக்கும் சீன்ல ஓரளவு நடிச்சிருக்காரு. இந்த படத்துல காதல், ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. யானையை காப்பாற்ற உதவும் கேரக்டர்ல அதுவும் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் சில காட்சிகளை மட்டும் ஸ்ரத்தா வராங்க. அவரோட மேனரிசம், டயலாக் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஹீரோவுக்கும் யானைக்கும் உதவுற மாதிரி நடிச்சு பின்னர் கலர் மாறுகிற கேரக்டர்ல வராரு அர்ஜுன் தாஸ். அவரோட சீன்கள் படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் வர்றது படத்தோட மைனஸா இருக்கு. அரசியல்வாதிங்கிற பெயர்ல ஏகப்பட்ட பேர் கூட்டமா இருக்காங்க. வசனம் வேற பேசுறாங்க. யானை கொல்றத ரசிக்க வந்தவங்க கூட பின்னர் தலை தெறிக்க ஓடுறாங்க. யானைய கொல்ல வரும்போது கால்ல அடிபட்டு மயங்கி விழுந்துருது. மவுத் ஆர்கன் வாசிச்சு மயக்கத்துல இருக்கிற யானையை எழுப்புறாரு ஹீரோ. அப்புறம் என்ன, யானை அனைவரையும் பந்தாடுது. இப்படிதாங்க கதை போகுது. நிவாஸ் கே பிரசன்னா பாடலும் ஏமாற்றமா தான் இருக்கு. இப்படி படம் முழுக்க ஏமாற்றமா மட்டுமே தான் இருந்தது. யானை பலி கொடுக்கிற கதைகளும் இதற்கு முன்னாடி 2 வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதுதான். சரி, எந்த யாகத்துல பரிகார பூஜையில யானைய பலி கொடுக்கிற மத சடங்கு இருக்குங்கிறதும் தெரியல. கும்கியோட முதல் பாகத்துல இமானோட பாடல்கள் அவ்வளவு அழகா இருக்கும். பாடல்கள் இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதுல நிவாஸ் கே பிரசன்னா பாஸ் வாங்குறதுக்கே அவ்வளவு திணறிட்டு இருக்காரு. காடுகள், யானை சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல ஒளிப்பதிவாளர் சுகுமாரோட திறமை நல்லாவே தெரியுது. மற்றபடி இது பிரபு சாலமன் படமா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் கேட்க தோணுது. பல ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறதுனால நிறைய சீன்கள் ஒட்டலந்தான் சொல்லணும். ஏதோ ரிலீஸ் செஞ்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில படத்தை வெளியிட்ட மாதிரிதான் இருக்கு. ஆக மொத்தத்துல கும்கி 2 நீங்க கும்கி படத்தை நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா யானை கால்ல மிதிப்படுற தண்டனை தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.